வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை லேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கிளம்பி வாக்கிங் பயணத்துக்கு வந்துட்டேன். இது 5 ஒழுக்கமான சேலஞ்சு சார். 100 நாள் ஃபாலோ பண்றல 57வது நாள். இன்னைக்கு கொஞ்சம் ஜாகிங் பண்ண போறதுனால நல்லா ஸ்ட்ரெச்சிங் போட்டாச்சு. கோடை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால 8 மணிக்கே நல்ல வெயில் அடிக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் தருண் நண்பரும் போகும்போது வாக்கிங் போட்டு வரும்போது ஒரு ஜாகிங் போட்டுனே வந்துட்டோம். அது முடிச்சுட்டு வர வழியில தான் அதை பார்த்தோம். நருட்டோ ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா போஸை பார்த்தோன்னே என்ன ஞாபகத்துக்கு வந்து கமெண்ட் அடிங்க. பிறகு வீட்டுக்கு வந்து கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் போசிங்லாம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு இல்லாத மீசையே தடையுமே தெரியாத மாதிரி ஆக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு சமையல் பாத்தீங்கன்னா நாம தான் காலையிலே 3 சப்பாத்தி, நேற்று வச்ச கறி, 2 முட்டை நண்பர்களே. அதை கிளீனா சாப்பிட்டு ஈவினிங்கு கொஞ்சம் ஓட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மதியத்துக்கு சாம்பார்ல ஒரு சப்பாத்தி, 2 முட்டை அதெல்லாம் பேக் பண்ணின்னு சூரிய கவசம் போட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலையை முடிச்சுட்டு ஒரு 6 மணி போல வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துதான் ஊற வச்சு ஓட் மீல் எடுத்து கப்பு கப்புன்னு வாயில அடிச்சுட்டு கிரேட்டினே கலந்து குடிச்சிட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. நம்ம ஜிம்ல பாத்தீங்கன்னா நேத்துன்னு பார்த்து பிலிப்பிலின்னு ஒரே ஆளுங்க. ஜனவரி 1 கூட இவ்வளவு பேரை பார்க்கலாம் நாங்க. அதன் பிறகு இன்னைக்கான பிளவு பாத்தீங்கன்னா பேக் பை ஆப்ஸ், பேக் 4 கிளாஸ், மத்த 2க்கு 2 கிளாஸ் போட்டு முடிச்சிட்டேன். மீதி இந்த எனர்ஜில கொஞ்ச நேரம் கை நீல் பயிற்சி இதெல்லாம் நேத்து பக்காவா போட்டு முடிச்சுட்டு நேரா நம்ம ப்ரோ கடைக்கு வந்துட்டேன். வந்ததும் நம்ம டெபிசிட்டியில் அடங்கும் கார்ன் கப்பை சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த சோயா பீன்ஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சே ஆகணும். என்ன செய்யுதுன்னே தெரியல நண்பர்களே. யூடியூப் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அது ஒரு ஃபோக்கஸா செஞ்சே இருக்கும்போது பசங்க கிட்ட இருந்து அழைப்பு இங்க வந்துட்டேன். நம்ம சுபாஷுக்கு தான் பிறந்த நாள். அவனுக்கு வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு மீண்டும் ஒரு வாட்டி நலங்கு வச்சானுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அடியை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. பாதியில விட்டு போன சோயா புரதத்தை வச்சு இரவு உணவு கம்ப்ளீட் பண்ணிட்டு மீன் என்ன நியா சினிமெல்லாம் போட்டு நேற்று டேவ் முடிச்சிட்டேன். வீடியோ யாராச்சும் ஃபாலோ பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நாளைக்கு வீடியோ சந்திங்க நண்பர்களே. ஆரோக்கியமா இருங்க.